மரியே வாழ்க. மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. நம்ம ஒரு 100 வீடியோஸ் உங்களுக்காக நான் ஒரு 100 வீடியோ போட போகிறேன். அந்த 100 வீடியோலையுமே மாதா சொன்ன புதுமைகள். எல்லோரும் நினைப்பீங்க, மாதா இது வரைக்கும் நேராக காட்சி கொடுத்த விஷயத்தை ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ புதுமைகள் இருக்குது. அதெல்லாம் கேட்டாலே சும்மா அப்படியே அரண்டு போயிடுவீங்க. அவ்வளோ புதுமைகள் இருக்குது. இப்போ நான் ஒரு புதுமை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவதாய் நடத்தின புதுமை. இந்த புதுமையை யார் யார் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. புனித பீட்டர் டேமியன், புனித பர்னாத், புனித பொனவேந்தர், புனித அந்தோனிஷ், மறை திரு கிராஸ்செட், இவங்க இத்தனை பேரும் இந்த நடந்த புதுமை உண்மை அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. சரிங்களா? நான் சொல்கிறது எல்லாமே புத்தகத்துலேருந்து தான். மரியாயின் மகிமைகள், புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி, இந்த புத்தகத்தை எழுதினதும் ஒரு புனிதர். சரிங்களா? இந்த புதுமையை நல்லா கவனமாக கேளுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய புதுமைகள் உங்களுக்காக காத்திருக்கு. டாபிக்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நான் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் வச்சுருக்கேன். நம்பர் மட்டும் மாற்றுவேன். வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 நம்பர் மட்டும் மாற்றுவேன். நீங்கள் கவனமாக ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த புத்தகம். இந்த புத்தகத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க நான் படாத பாடுபட்டேன். கண்டுபிடிச்சி இப்போ வீடியோ உங்களுக்காக தயாராகிடுச்சு. கவனமாக கேளுங்க. ஒரு வார்த்தையும் தேவதாய் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையாக கவனிங்க. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது. எவ்வளோ பேர் இந்த புதுமையை தெரிஞ்சிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. கடவுளுடைய விருப்பம் இருக்கிறவங்களும் தேவதாயோடைய அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கேளுங்க. மரியே வாழ்க. இந்த புதுமை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிசிலியா அப்படின்னு சொல்கிற நாட்டில் நடந்துச்சு. தியோஃப்லாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாதர், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்காணிப்பாளராக இருக்காங்க. சரிங்களா? அதுவே ஒரு உயர் பதவி தான். ஃபாதர் ரேஞ்சஸ்க்கு ஒரு உயர் பதவியில் அவங்க இருக்காங்க. சரிங்களா? மக்கள் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவர் நமக்கு ஆயராகவே வரணும், அந்த அளவுக்கு கடவுள் மீது ரொம்ப பக்தியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆயராக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னாச்சுன்னா, அந்த தியோஃப்லஸ் ஃபாதருக்கு பிடிக்காத எதிரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆயர்கிட்ட போய் இவரை பற்றி ஏகப்பட்ட குறைய சொல்லி அவர் இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் பதவியிலேருந்து அவரை கீழே இறக்கிட்டாங்க. அவர் ரொம்ப மாதா மேலே பக்தி கொண்டவங்க. இந்த விஷயத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்ன ஆச்சுன்னா, இவர் மேலே பயங்கர அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அந்த ஆயர் ஏற்றுக்கிட்டு இவர் தான் இந்த தப்பை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவரை அந்த போஸ்டிங்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப பயங்கர கோவம் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு அவருடைய கோபம் உச்சத்துக்கு போச்சுன்னு சொன்னால், ஒரு மந்திரவாதிக்கிட்ட போயிட்டாங்க. யூத மந்திரவாதிகள்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு அவர் ஃபாதர், அவங்க தேவதாய் மேலே அளவுக்கு பக்தி கொண்டவங்க. இந்த மக்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் போய் இதெல்லாம் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப கோவம் மந்திரவாதிக்கிட்ட போயிட்டாங்க. மந்திரவாதிக்கிட்ட போனோடனே மந்திரவாதி என்ன பண்ணுறான், சாத்தான்கிட்ட நேராக பேச வைக்கிறான். சாத்தான் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்குது, உனக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன், நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுது. என்னன்னு சொல்லி இவர் கேட்குறாரு, தேவதாயையும் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவையும் நீ மறுதளிக்கணும். உனக்கு இனிமேட்டு அவங்க கடவுள் கிடையாது, நீ யாரோ அவங்க யாரோ, மறுதளிக்கணும். மறுதளித்தது மட்டும் இல்லாமல் எனக்கு கைப்பட பேப்பரில் எழுதி நீ லெட்டராக கொடுக்கணும். நீ இதை மட்டும் செய், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோடனே இவர் பயங்கர கோவத்தில் எழுதி கொடுத்துட்டார், தேவதாயையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி சாத்தாங்கிட்ட கொடுத்துட்டார். சரிங்களா? அந்த மந்திரவாதிகிட்ட போனாங்கள்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள், அதுதான் இறக்கம், தேவதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆயர் தானே நம்பினார். இந்த தியோஃப்லஸ் ஃபாதரை பற்றி தப்பாக மக்கள் சொன்ன விஷயத்த ஆயர் தான் நம்பினாங்க. அந்த ஆயர் என்ன பண்ணிட்டார், மன்னிப்பு கேட்டார். நான் பண்ணது தப்பு தான், அடுத்தவங்க சொன்னதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை கண்காணிப்பாளர் பதவியிலேருந்து கீழே இறக்குனது ரொம்ப தப்பு. நீங்கள் அந்த பதவியிலேயே இருங்க, நீங்கள் இருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறமா இந்த தியோஃப்லஸ் இந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஷமத்தையே பயங்கரமாக அழுகுறாரு. அவர் என்ன தப்பு பண்ணார், சாத்தாங்கிட்ட கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். தேவதாயையும் அவருடைய மகனையும் நான் மறுதளிக்கிறேன்
அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக அழுகுறாரு. அழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஓ தேவன்னையே, தங்களிடம் என்னால் வரக்கூடுமான மட்டும் நான் நம்பிக்கை இழந்து போக மாட்டேன். நான் உங்கள் சுரூபத்துக்கு முன்னாடி வந்து அழறேன், என்னால் அழ முடிஞ்சிச்சின்னு சொன்னால் நான் என் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். ஏனெனில் தாங்கள் எனக்கு உதவுவதற்கு வல்லமை மிக்கவர்கள், அது மட்டுமன்றி இரக்கமும் உள்ளவர்கள் என்று கூறி பயங்கரமாக கத்தி கதறி அழுகுறாரு தேவதாய்க்கு முன்னாடி. நான் எப்போ உங்கள் சுரூபத்துக்கு முன்னாடி வந்து அழுகுறேனோ அப்போவே வந்து இன்னும் வந்து நான் வந்து இனிமேட்டு என்னுடைய நம்பிக்கை நான் இழக்க மாட்டேன், உங்ககிட்ட நான் வந்துட்டேன், நான் எப்படி காப்பாற்றப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாரு. நீங்கள் எவ்வளோ இரக்கமுள்ளவர்கள், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 38 நாள் தேவதாய் எந்த பதிலும் சொல்லலை. அவர் மாட்டுக்கு அந்த சுரூபத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டே கிடக்குறாங்க. 39வது நாள் 40வது நாள் தேவதாய் வராங்க. ஒரு நாள் இரவில் இரக்கத்தின் அன்னை அவருக்கு தோன்றி, தேவதாய் வந்து அவங்களுக்கு தோன்றி, ஓ தியோஃபிலாஸ், நீ என்ன செய்துள்ளாய்? நீ என் திருமகனுடையவும் என்னுடையவும் நட்பை மறுதளித்துள்ளாய். அதுவும் யாருக்காக? அவருடையவும் மற்றும் என்னுடைய விரோதிக்காக நீ என் மீதும் கடவுள் மீதும் கொண்டுள்ள நட்பை நீ மறுதளிச்சிருக்க. நீ என்ன பண்ண தியோஃபிலாஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தேவத்தை கடிஞ்சிக்கிறாங்க நேராக. உடனே தியோஃபிலாஸ், ஓ அம்மா, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், தங்களின் திருமகனிடமிருந்து எனக்கு மன்னிப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று கெஞ்சி அழுது மன்றாடுகிறார். மாமரி அவருடைய பற்றுறுதியை கண்டு அவர் அந்த அளவுக்கு கெஞ்சிறாரு, அழுகுறாரு. ஏன்னா 40 நாள் அந்த சுரூபத்துக்கு முன்னாடியே அழுந்து பிறண்டு அங்கேயே கிடக்கிறாரு. அவருடைய பற்று உறுதியை கண்டு தைரியமாயிரும், கடவுளிடம் உமக்காக பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதாய் போயிட்டாங்க. ஆறுதலான இச்சொற்கள் உற்சாகமுற்று தியோஃபிலாஸ் தம் கண்ணீரையும் ஒருத்தல்களையும் ஜபங்களையும் 2 மடங்காக்கினார். 40 நாளாக எந்த பதிலும் கிடைக்கல. 40வது நாள் தேவதாயே வந்து, நீ என்ன பண்ண? நீ பண்ணது கரெக்டா? என்னுடைய நட்பையும் இயேசு கிறிஸ்துவோடைய நட்பையும் மறுதளிச்சிருக்க நீனு. இவர் பயங்கரமாக அழுகுறாரு, அம்மா நான் பண்ணது தப்புமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அம்மா அப்படிமா இப்படிமான்னு சொல்லி கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. உடனே தேவதாய் அவருடைய பற்றுறுதியை பார்த்து, இவர் நடிக்கலை, உண்மையாலுமே இவர் மனம் நொந்து அழுகிறார், பற்றுறுதியை பார்த்து சரி தைரியமாயிரும், கடவுள்கிட்ட உமக்காக பரிந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அறிவாக தேவதாயோடைய சுரூபத்தை விட்டு நகந்தே எட்டையே போகவே இல்லை. முடிவில் மாமரி அவர்களுக்கு தோன்றி தேவதாய் அவங்களை திருப்பி பார்க்க வராங்க. மகிழ்ச்சி புன்னகையுடன், தியோஃபிலாஸ் தைரியமாயிரும், உம்முடைய கண்ணீரையும் ஜெபங்களையும் கடவுள் முன் வைத்தேன், அவரும் அவற்றை ஏற்றுக்கொண்டு உமக்கு பாவ மன்னிப்பளித்திருக்கிறார். ஆனால் இன்றிலிருந்து கடவுளுக்கு நன்றி உள்ளவராகவும் பிரமாணிக்கம் உள்ளவராகவும் இரும் என்றார்கள். உடனே தியோஃபிலாஸ் ரொம்ப மகிழ்ச்சியோடு, அம்மா என்னை முழுவதுமாக திருப்திப்படுத்த இது போதாதுமா, எதிரியின் கையில் நான் தங்களையும் தங்கள் திருக்குமாரனையும் மறுதளித்து எழுதி கொடுத்த பாவகரமான எழுத்து உள்ளது. நான் எழுதி கொடுத்த பேப்பர் அவங்கிட்ட இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதை திருப்பி தர தாங்கள் அவனை நிர்பந்திக்க முடியும். சாத்தான் யார் சொன்னால் மட்டும்தான் சாத்தான் கேட்கும், தேவதாய் சொன்னால் மட்டும்தான் சாத்தான் கேட்கும், தேவதாய்க்கு மட்டும்தான் சாத்தான் அடங்கும், பயப்படும். உடனே அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிர்பந்திச்சா அந்த பேப்பரை சாத்தான் கொடுத்துதாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாள் கழிச்சு 3 நாளைக்கு பிறகு தியோஃபிலாஸ் தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய நெஞ்சில் அவர் எழுதி கொடுத்த பேப்பர் அவர் நெஞ்சில் இருக்குது. உடனே தியோஃபிலாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயர் இருந்த ஆலயம், அந்த ஆயர் ஒருத்தவங்க இவங்களை போங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. பெருந்திரளான மக்கள் கூட்டம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க ஆயருடைய காலில் கீழே விழுந்து அழுகுறாரு. பயங்கரமாக அழுது என்ன நடந்துச்சோ அதை அப்படியே விவரிக்கிறார். ஆயர் கையில் தான் பசாசுக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பரை கொடுக்குறாங்க.
தேவதாய் கொண்டு வந்து நெஞ்சில் வச்சுட்டு போனாங்களே, அந்த பேப்பரை கொடுக்குறாரு. உடனே ஆயர் என்ன பண்ணுறாரு, ஊர் மக்கள் அனைவர் முன்னிலையும் அந்த பேப்பரை அப்படியே எரிக்கிறாங்க. நேராக நடந்த புதுமை. எனது நேராக நடந்த புதுமை. அதாவது அவர் எவ்வளோ பக்தி உள்ளவராக இருந்தார், தேவதாய் மீது எவ்வளோ அன்பு உள்ளவராக இருந்தார். சாத்தாரண அவரை எவ்வளோ சோதிச்சிச்சு. ஆனால் அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, தேவதாய் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு, சாத்தான்கிட்ட எழுதி வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துட்டு அழுகுறாரு. அழுது என்ன சொல்கிறாரு, அம்மா நான் இதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது, இதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது, தேவதாய் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறதை விட இவ்வளோ பெரிய பாவம் நான் செஞ்சாலும் உங்கள் சுரூபத்துக்கு முன்னாடி என்னால் வர முடிஞ்சிச்சு, வந்து அழ முடிஞ்சிச்சின்னு சொன்னால் நான் இன்னும் உங்களை விட்டு எட்ட போலன்னு தான் அர்த்தம், என்னை காப்பாற்றுங்கன்னு தான் ஒரு 40 நாள் உட்காந்து அழுது ஜெயிச்சிட்டார். சரியா? எவ்வளோ பெரிய புதுமை பார்த்தீங்களா? இன்னும் நிறைய உங்களுக்காக புதுமை காத்திருக்கு. வீடியோ 1ல் பார்த்துட்டீங்க. வீடியோ 2ல் அடுத்த புதுமையோடு சந்திக்கிறேன். மரிய வாழ்க. மாதாக்கு நன்றி.